ஹலோ, இன்னைக்கு டே 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் போவல. ஸோ அப்போ ஹோட்டல் போகும்போது பேசக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்போம். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கானே கோ கியா ஹே. ஸோ என்ன இருக்குது அப்படின்னா கியா ஹே. ஸோ அப்போ சாப்பிட்றதுக்கு அப்படின்னா கானா. ஸோ அப்போ கானே கோ கியா ஹே. ஸோ இப்போ நம்ம ஒரு சில நேரம் நிறைய ஹோட்டல் போகும்போது நம்ம நார்மலாகவே என்ன கேட்போம்னா, இப்போ வந்துட்டு பிரியாணி இருக்கா, சப்பாத்தி இருக்கா, இட்லி இருக்கா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்போம். ஸோ அதை எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னா, இப்போ பிரியாணி ஹே கியா. ஸோ இருக்கா அப்படிங்கன்னா ஹே கியா அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? அப்போ முன்னாடி இருக்க வார்த்தையை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரியாணிக்கு பதிலாக இட்லி இருக்கான்னா இட்லி ஹே கியா. இப்போ வெஜ் இருக்கா, அப்போ வெஜ் ஹே கியா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ அவங்க உங்களுக்கு ஆன்சர் சொல்லும்போது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பிரியாணி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பிரியாணி இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா பிரியாணி நெஹி ஹே அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ ஹோட்டல் போயிட்டு நீங்கள் ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லும் அப்படின்னா, தாங்க அப்படின்னா தீஜியே. இதுவே தா அப்படின்னா தேதோன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தோன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ தாக்கு 2 மீனிங் இருக்குது. ஓகேங்களா? தேன்னு சொல்லிக்கலாம், தேதோன்னு சொல்லிக்கலாம். இதுவே நீங்கள் மரியாதையாக சொல்லணும் அப்படின்னா தீஜியே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க. இப்போ பில் தாங்க, அப்போ பில் தீஜியே. பிரியாணி தாங்க, அப்போ பிரியாணி தீஜியே. அதே போல் தண்ணி தாங்க, அப்போ பானி தீஜியே. இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு சில நேரம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிரேவி கேட்கணும், இல்லைனா வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம சால்ட்டோ இல்லை சுகரோ அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழில் இருந்தால் இப்படி கேட்டிருப்போம், கொஞ்சம் உப்பு கொடுங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ கொஞ்சம் அப்படின்னா ஹிந்தியில் தோடா. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கொடுங்க அப்படின்னா நம்ம தீஜியை போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அப்போ தோடா பானி தீஜியே. கொஞ்சம் உப்பு கொடுங்க, அப்போ தோடா நமக் தீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். உப்புக்கு ஹிந்தி வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கோங்க. தோடா நமக் தீஜியேக்கு பதிலாக தோடா சால்ட் தீஜியே, தோடா சுகர் தீஜியே, அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். அதே போல் நம்மளுக்கு சாப்பாடு வைக்கும்போது நிறைய நேரங்களில் நிறைய வைப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்கு வந்துட்டு போதும்னு சொல்லணும் பார்த்தீங்களா? அப்போ அந்த போதும் அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு போதும் அப்படின்னா பஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. ஒரு சில நேரங்களில் ஏதாவது நம்மளுக்கு வேணும்னு சொல்லி கேட்போம். கவனிச்சிங்கன்னா தெரியும். எனக்கு பிரியாணி வேணும், எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா வேணும், அந்த மாதிரி கேட்கும்போது எப்படி கேட்கலான்னா, ஸோ அப்போ பிரியாணி சாஹியே, பன்னீர் பட்டர் மசாலா சாஹியே அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுவே ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது வேணாம் நீங்கள் சொல்லணும்ல. இப்போ வேணாம், எனக்கு நான்வெஜ் வேணாம் அப்படின்னு சொல்லணுன்னா நான்வெஜ் நெஹி சாஹியே, அந்த மாதிரி நீங்கள் சொல்லி. ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு சில நேரங்களில் கொண்டு வா, தண்ணி கொண்டு வாங்க, பில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்டு என்ன அப்படின்னா லேக்கர் ஆயே. இதுவே கொண்டு வா அப்படின்னா லேக்கர் ஆவோன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பில் கொண்டு வாங்க, அப்போ பில் லேக்கர் ஆயே. தண்ணி கொண்டு வாங்க, பானி லேக்கர் ஆயே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சொல்லிக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஆச்சுன்னு கேட்போம் பார்த்தீங்களா? அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா கித்தனா ஹுவா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை நான் ஃபோன்பே பண்ணுறேன், கூகுள் பே பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் பார்த்தீங்களா? அதை எப்படி சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா மே கூகுள் பே கருங்கா. ஒருவேளை நீங்கள் ஃபோன்பே அப்படின்னா நீங்கள் அந்த கூகுள் பேவை எடுத்துகிட்டு ஃபோன்பேன்னு சொல்லிடுங்க. ஸோ ஃபோன்பே கருங்கா. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். நான் ஆன்லைன்லையுமே ஸ்போக்கன் ஹிந்தி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.